ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து எப்படி வீட்லேயே செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஒரு க்ளீனான பவுலில் வந்து ஒரு 4 எக்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அது சேர்த்துட்டு கூடவே வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்து அது நம்ம வந்து லோ ஸ்பீடில் வந்து ஃபஸ்ட்டு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறம் 1 கப் சுகர் வந்து நம்ம வந்து கிராஜுவலாக ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு லோ டு மீடியம் ஸ்பீடுக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு அது ஒரு 5 to 7 மினிட்ஸ் நீங்கள் வந்து பீட் பண்ணிங்கன்னா ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி க்ரீமியான டெக்ஸ்சரில் வந்து நம்மளுக்கு சூப்பராக இந்த கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆனதும் நம்ம பீட் பண்ணுறது வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்து நம்ம 1/4 கப் வந்து நம்ம நார்மல் குக்கிங் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட வந்து 1 கப் ப்ளஸ் 3 டேபிள் ஸ்பூன் வந்து மைதா வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம வந்து மொத்தமாக சேர்க்காமல் படிப்படியாக சேர்த்து நல்ல ஒரு லம்ஸ் எல்லாம் இல்லாமல் பேட்டரை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு 1/2 கப்புக்கு வந்து கோகோ பவுடர் சேர்த்துக்கலாம். கோகோ பவுடர் சேர்த்துட்டு இதையும் வந்து கொஞ்சம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணும்போதே வந்து நம்ம 1/4 கப் வந்து நம்ம காய்ச்சி ஆற வச்ச மில்க் வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம். மில்க் ஆட் பண்ணி இதையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், அப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா சேர்த்து அது கூடவே வந்து ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம நார்மல் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இது லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்மளோட கேக் பேட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம கேக் டின்னுக்கு மாற்றிடலாம். கேக் டின்னில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து மைதா டஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். நம்மளுக்கு வந்து ஈஸியாகவே கேக் வந்து டிமோல்ட் பண்ணி எடுக்கலாம். நான் வந்து பேட்டர் வந்து 1/2 kg மோல்டில் கொஞ்சம், அதுக்கப்புறம் 1 kg மோல்ட்லேயும் வந்து பாதி ஊற்றி ஒன்றா பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். இப்போது வந்து இதை நம்ம 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் வந்து 180 டிகிரி செல்சியஸில் 30 to 35 மினிட்ஸ் வந்து நீங்கள் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கேக் ஸ்பாஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடும். அப்புறம் கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ணதுக்கப்புறமா கேக்கை வந்து டிமோல்ட் பண்ணுங்கள். இப்போது மேலே இருக்க பார்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து 3 லேயர்ஸாக இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட ஸ்பாஞ்ச் வந்து சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இப்போது இதை வந்து கேக் போர்டுக்கு மாற்றிட்டு ஃபஸ்ட் வந்து சுகர் சிரப்பால் வந்து நம்ம ஸ்பாஞ்சை வெட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பீட் பண்ண விப்பிங் க்ரீமை வந்து இந்த மாதிரி கேக் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம டார்க் சாக்லேட்டை வந்து கிரேட் பண்ணி இது மேலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதே ப்ராசஸ் வந்து நம்ம 3 லேயர்ஸ்க்கும் பண்ணிவிட்டு கேக் வந்து க்ரம் கோட் கொடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம மெயின் கோட்டும் கொடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணி இந்த மாதிரி சிம்பிளாக வந்து பட்டர் பேப்பரில் ஒரு டிசைன் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம கேக் வந்து செட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா வந்து கொஞ்சம் இந்த சாக்லேட் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறமா கேக்கில் வந்து நம்ம சுற்றி ஒட்டி விட்டு மெதுவாக வந்து நம்ம இந்த பட்டர் பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ஜென்டலாக ஹேண்டில் பண்ணுங்கள், இல்லைனா பிரேக் ஆகும். இப்போ ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளோட கேக் டிசைன் வந்து இப்படி தான் இருக்குது. இதுக்கு மேலே வந்து நம்ம ஏதாவது ரைட் பண்ணுறதா இருந்தால் ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிம்பிளாக வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் டிசைன் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து சுகர் பால்ஸ், கோல்டன் பால்ஸ் வந்து வச்சு எடுத்துகிட்டோம்னா நம்மளோட கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ அதே மாதிரி நம்மளோட 1/2 kg கேக்கும் வந்து சிம்பிளான இந்த ஃப்ளவர் டிசைன் கொடுத்துட்டு மேலே வந்து லைட்டாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேக் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.